ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு சூப்பரான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். யூசுவல் இந்த மாதிரி ஒரு 2, 3 டைம்ஸ் வந்து இத பேஸ் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கிறேன். வாரத்தில டெய்லி வந்து ஒர்க்கிங் டேவ வந்து மார்னிங் ஈஸியாக்குற மாதிரி, அந்த ஒர்க்கிங் டே டென்ஷனே இல்லாத மாதிரி, நம்ம வீக்கெண்ட்ல சில விஷயங்கள செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹேப்பியான ஒரு வீக்கா தான் மாறும். அது மட்டும் இல்லாம, நம்ம பிளான் பண்ற விஷயங்கள் கொஞ்சமாவது வந்து குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து நம்மளோட சமையல் வந்து புடிச்ச மாதிரி இருக்கணும். ஆனா, இப்ப இருக்க குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது பெரிய விஷயம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரியும் கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயத்தையும் வந்து குழந்தைங்களுக்கு குடுத்தாகணும். ஸோ, அந்த மாதிரியும் நம்மளோட சமையல் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஸோ, அந்த மாதிரி சில விஷயங்கள தான் உங்ககிட்ட நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும், என்ன இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் குடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவ நான் வந்து குக்கிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த மாரி செஞ்சு குடுக்குறது ரொம்ப ரொம்ப புடிக்கும். எக்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி ஒரு கிண்ணத்துல நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, அதுக்குள்ள இந்த உப்பு, மிளகுத்தூள் போட்டு பீட் பண்ண முட்டைய அதில சேர்த்து, ஒரு பேன்ல நல்லா தண்ணி வச்சு டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து இந்த மாரி கிண்ணத்துல கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா, நல்லா வந்து வெந்து வந்துரும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் அத பன்னீர் ஷேப்ல நம்ம கட் பண்ணி, இத வச்சு நம்ம என்ன ரெசிபி வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து அத வச்சு ஒரு 3 ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பன்னீர் கிரேவி தான். எப்பயும் நம்ம வைக்கிற ஸ்டைல் தான். ஆனா பன்னீருக்கு பதிலா நாம வந்து இந்த எக்க வந்து பாயில் பண்ணி, அத வந்து பன்னீர் ஷேப்ல நம்மளுக்கு தேவையான ஷேப்ல வந்து கட் பண்ணி, அதில வந்து போட போறோம். அப்படியே வந்து பன்னீர் கிரேவி ஸ்டைல்ல தான் வச்சிருக்கிறேன். எந்த ஒரு இதுவும் சேஞ்ச் பண்ணாம. ஸோ பட்டர் பன்னீர் மசால் தான். ஸோ ஆனா வந்து பட்டர் பன்னீர் கிடையாது. எக் பன்னீர் மசால். ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணி அதில வந்து போட்டுறலாம். கண்டிப்பா இது வந்து கெஸ்ட் வந்தா கூட இந்த மாதிரி அவசரத்தில ஏதாவது ஸ்பெஷலா குக் பண்ணி தரணும்னா, இந்த மாதிரி வந்து குக் பண்ணலாம். கண்டிப்பா இது வந்து சாப்பிடுற நேரம் தான் நம்மளால வந்து லைட்டா வந்து கெஸ் பண்ண முடியும். இது வந்து எக்குன்னு மத்தபடி பார்க்குறப்பலாம் வந்து பன்னீர் ஷேப்ல பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இத வச்சு நான் இன்னைக்கு பன்னீர் கிரேவி இத வந்து சப்பாத்திக்காக வந்து சைட் டிஷ்ஷா ரெடி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நம்ம பன்னீர் வச்சு எத எத வந்து ரெடி பண்றோமோ, அந்த ரெசிபி எல்லாம் இந்த மாதிரி எக்க பாயில் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அடுத்ததா இந்த பிரெட்ல வந்து நல்லா பட்டர அப்ளை பண்ணிட்டு, பன்னீர நம்ம எப்படி துருவுவோமோ, அதே மாதிரி வந்து எக்க இந்த மாதிரி பாயில் பண்ணத நல்லா வந்து துருவிடுறேன். பார்த்தீங்கனாலே பன்னீரா, எக்கானே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அதில கொஞ்சம் கேரட்டையும் வந்து துருவிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா, கேப்சிகம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி அதையும் போடலாம். டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணி, இன்னொரு பிரெட்லயும் வந்து லைட்டா பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதையும் வந்து இத வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த தோசை பேன்லயுமே வந்து நம்ம நெய் இல்ல அப்படின்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணலாம். நான் பட்டர் தான் அப்ளை பண்றேன். தோசை பேன்லயும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மேலேயும் வந்து அப்ளை பண்ணிட்டு, இத வந்து சூடா எடுத்துட்டோம்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்க சாப்பிட அடம்பிடிச்சா கூட இந்த மாதிரி செஞ்சு குடுத்தோம்னா, சூப்பரா ரொம்ப டேஸ்ட்டா சூடா இருக்கிறப்ப ரொம்பவே கிரிஸ்பியா இருக்கும். அந்த ஸ்டஃபிங்ல சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இன்னும் நம்மளுக்கு என்ன தேவையோ அத வந்து ஆட் பண்ணி, இத வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா குடுக்கலாம். அடுத்ததா இத இந்த மாரி லாங் ஷேப்ல வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்ப அதில வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூளையும் சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டா சிக்கன் 65 பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த பொருள மட்டும் சேர்த்து நல்லா வந்து இந்த எக்க பெரட்டி எடுத்து, கொஞ்சமா ஆயில் விட்டு இத வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். சூப்பரா கிரிஸ்பியா இருக்கும். சாப்பிடுறப்ப ஃபிஷ் ஃபிங்கர் டேஸ்ட்லயே இருக்கும். ஸோ இத வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி குடுக்கலாம் சைட் டிஷ்ஷா. ஸோ சூப்பரான இந்த ரெசிபிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் என்னடா சைட் டிஷ் வைக்க அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலா இத நம்ம செஞ்சு குடுக்கலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மொளக்கட்டின பயிறு. பிரேக்ஃபாஸ்ட்டோட கண்டிப்பா சின்ன வயசுலேருந்தே குடுத்து பழகுங்க. எல்லாருமே மார்னிங் வந்து இத பிரேக்ஃபாஸ்ட்டோட எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மார்னிங் வந்து புரோட்டீன் ரிச்சா இருக்கணும். அடுத்து இன்னொன்னு நம்ம செஞ்சு வைக்க வேண்டியது, முருங்கைக்கீரைய வந்து நம்ம வந்து நல்லா வெயில்ல காய வச்சு, அத வந்து அந்த இலைய வந்து பிச்சு போட்டு நம்ம அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம சமையல்ல நெறைய ரெசிபீஸ்க்கு வந்து அத வந்து ஆட் பண்ணலாம். இப்ப எக்கு ஃப்ரை பண்ணேன். அதில கூட நம்ம வந்து இத வந்து தூவி விடலாம். வெந்தயக்கீரை மாதிரி வந்து நம்ம இத வந்து ஆட் பண்ணலாம். கசூரி மேத்தின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் இத வந்து கொஞ்சம் அரைச்சு வச்சிருக்கிறேன். இந்த வாரம் செய்யப்போற சமையலுக்குலாம் இது எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து சாப்பிடுறப்ப குழந்தைங்களுக்கு இத வந்து தனியா சாப்பிடுற ஃபீல்லாம் தெரியாது. டெய்லி நம்ம வந்து கொஞ்சமா முருங்கை இலை பொடிய அவங்களுக்கு வந்து சேர்த்த மாதிரி ஆயிக்கும். ஸோ இத வந்து நான் ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வார சமையலுக்கு இது வந்து எனக்கு தேவைப்படும்.
அடுத்து மெயினா வந்து வாரத்தில நம்ம வந்து செஞ்சு வைக்க வேண்டிய நம்மளோட டென்ஷன குறைக்கவே மிகப்பெரிய உதவுறது வந்து இந்த மாவு தான். ஸோ மாவு வந்து அரைக்கிறப்ப நான் வந்து 3 மாவா அரைச்சு வச்சிருக்கிறேன். நார்மலா இட்லி அரிசி மாவு வந்து இட்லிக்கு மட்டும். அடுத்து தோசைக்கு வந்து நான் கம்பு மாவும், ராகி மாவும் வந்து அரைச்சு வச்சிருக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது 2மே வந்து தோசாக்கு, அடுத்து இது வந்து இட்லிக்குன்னு. ஸோ இதிலேயே வந்து நம்ம பணியாரம் ரெடி பண்ணா, அடுத்து அத வந்து நம்ம ஹெல்த்தியா எந்தெந்த மாதிரி மாத்திக்கணுமோ மாத்திக்கலாம். ஸோ சூப்பரா வந்து டின்னருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்மளால நெறைய மாவு அரைக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு உலக்களவாவது நம்ம வந்து மாவு அரைச்சு வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு அந்த வீக் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டென்ஷன் இல்லாம ஆக்கிரும். அடுத்து பூண்டு உரிக்கிறது நான் இந்த மாரி தான் லைட்டா மேல தட்டி நம்ம தோல் எடுத்தோம்னா, அது ஈஸியா வந்துரும். அதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்ப அரைச்சு வச்சுக்கிறதே இல்ல. ஸோ இந்த மாதிரி இது பண்ணாலே நான் ஃப்ரெஷ்ஷா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த டிஷ்ஷுக்கு எந்த தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் லைட்டா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஈஸியா நம்ம வந்து பூண்ட உரிச்சிடலாம். ஸோ பூண்டு உரிக்கிறதுக்காகவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேக்ஸிமம் நெறைய பேர் ரெடி பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தட்டி நீங்க வந்து பாருங்களேன், ரொம்ப வந்து ஈஸியா வந்து இந்த தோல் பீலாகி வந்துரும். அடுத்ததா இந்த வீக்குக்கு நான் என்னென்ன வந்து குக் பண்ண போறேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன். இது வந்து கொத்தவரங்காய். இது வந்து புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக கொத்தவரங்காய்க்கு அடுத்து சைடிஷா வந்து கொஞ்சமா காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஏற்கனவே அத வந்து 65 போட்டேன். மிச்சம் இருந்துச்சு. அத வந்து மசாலுக்கும், அடுத்து கொஞ்சமா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு உப்பு கருவாடு வைக்கிறது தான். இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ஃபுல்லா அன்னைக்கு ஒரு நாள் சமையலுக்கு. அடுத்ததா இதில வந்து நான் இது வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டா இருக்குது. ஒரு இதில நான் வந்து இப்ப ரெடி பண்ணி வச்ச பாலக்கீரை. பாலக்கீரைக்கு சைட் டிஷ்ஷா என்ன வைக்க போறேன் அப்டின்னா, கோவங்காய் கொஞ்சமா இருந்துச்சு. ஸோ கோவங்காவ வந்து தட்டி வச்சுக்கலான்னு சொல்லி, கோவங்காவ தான் இது வந்து சைட் டிஷ்ஷா வைக்க போறேன். ஸோ அதனாலேயே இது பக்கத்திலேயே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல அத போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததா காளான். காளான் வந்து நான் வந்து கொஞ்சமா ஏற்கனவே கிரேவிக்காக எடுத்தேன். அதோட மிச்சம் தான் இது. ஸோ அந்த ஃபுட் ரேப்பர வச்சே நான் இதில வந்து வச்சுக்கிறேன். காளான் பிரியாணி போட்டு கொஞ்சமா மீல் மேக்கர் கோலா தான் பண்ண போறேன். ஸோ அந்த கோலா உருண்டைக்காக மீல் மேக்கரையும் இதிலேயே வச்சுறேன். இது வந்து ஒரு நாள் சமையலுக்கு. அதுக்கப்புறம் பேபி கார்ன் வந்து கொஞ்சம் அதிகமாவே தான் இருந்துச்சு. கோவங்காய் கொஞ்சமா இருந்ததுனால கீரை கடைஞ்சு கொஞ்சமா கோவக்காய் பொரிச்சு அதோட பேபி கார்னையும் கொஞ்சம் எடுத்துக்குவேன். ஸோ இது வந்து திங்கள்கிழமைக்கும், இது வந்து 2ம் செவ்வாய்க்கிழமைக்கும். இந்த பேபி கார்ன்லேருந்து மிச்சம் இருக்கிறதையும் நான் இன்னொரு நாளைக்கு வந்து நான் பொரியலுக்காக நான் எடுத்துக்குவேன். ஸோ ஃப்ரை பண்ண தான் போறேன். அடுத்ததா இது வந்து சேனக்கிழங்கு. இது வாங்குன உடனே வச்சா நல்லா இருக்காது. ஒரு 4 டேஸ் ஆகணும். அப்ப காஞ்சப்புறம் வச்சா தான் நாக்கு அரிக்காது. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ஃபுல்லா பீன்ஸ், கேரட்டு, ஒரு முருங்கக்காய். அதாவது நம்ம சட்னி சாம்பாருக்கு, அப்புறம் கிச்சடி போடுறதுக்குலாம் இந்த காய் தேவைப்படும். அதனால இது ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கிறேன். அடுத்ததா மல்லி இலை கண்டிப்பா எல்லா சமையலுக்கும் தேவைப்படும். அதையும் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் வந்து நான் இந்த வீக் வந்து கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து சட்னிக்காகவே தான். ஸோ அதையும் வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீக் வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் தான். ஒரு 4 நாளைக்கு தான். ஸோ 4 நாளைக்கு தேவையானதையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சூப்பரா எனக்கு வந்து இந்த வீக் வந்து டென்ஷனே இல்லாம போயிரும். இன்னொன்னு இந்த வீக் சூஸ் பண்ண சமையல் எல்லாமே குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற மாரி தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரெசிபிய வந்து நானு இந்த வீக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்குன்னே என்னென்ன பண்ணலான்னு சொல்லி அந்தந்த மாரி பிளான் பண்ணி தான் நான் வந்து ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ சூப்பரா வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஸோ அன்னன்னைக்கு இருக்கிற பாக்ஸ வந்து எது தேவையோ அந்த பாக்ஸ மட்டும் நான் எடுத்து வந்து குக் பண்ணிக்குவேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து இஞ்சி வந்து நான் வந்து அன்னன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா வந்து சாப் பண்ணுவேன். ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இத தவிர்த்து நம்ம இன்னொன்னு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நைட்டே நம்ம வந்து அரிசி, புளி ஏதாவது பருப்பு எடுத்து வைக்கணும்னா, அதையும் எடுத்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேல வச்சுட்டோம்னா, மார்னிங் எழுந்ததும் அப்படியே வந்து குக் பண்றதுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.